Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு ஒரு ஹெல்தியா நல்ல கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம். வாழைப்பூ வடை. இது செய்ய தேவையான பொருட்கள்: வாழைப்பூ 1, கடலைப்பருப்பு 250 கிராம், பச்சை மிளகாய் 4, வெங்காயம் 4, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, சோம்பு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன், இடிச்ச இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன். முதல்ல வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற பெட்டல் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற பூவை மட்டும் எடுத்து தனியாக வச்சுருங்க. வாழைப்பூவில் 2 பார்ட்ஸ் வெளியே எடுத்துருங்க. ஒன்று நீட்டாக இருக்கிற இந்த காம்பு, இன்னொன்று முன்னாடி இருக்கிற ஷைனிங்கான தோல். இது ரெண்டும் எடுக்காமல் சமைச்சிங்கன்னா கசப்பு அதிகமாக இருக்கும். வாழைப்பூவை எடுத்த உடனே யூஸ் பண்ணிவிடுங்க, அப்படி இல்லைன்னா கருப்பாயிரும். ஒருவேளை லேட்டாக ஆச்சுன்னா நீங்கள் மோரில் போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப் கடலைப்பருப்பு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடுங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி அதில் பச்சை மிளகாய், ஜீரகம், உப்பு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடை கிறிஸ்பியாக வரும். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க, உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிங்கன்னா வடை செய்கிற பதத்துக்கு வந்துடும். ஒரு பேன் சூடு பண்ணி அதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி நம்ம வச்சுருக்க மாவு எடுத்து வடை ஷேப் தட்டிக்கோங்க. இந்த வடை தட்டுறதுக்கு நீங்கள் வாழை இலை, கவர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க வடையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக திருப்பி விடுங்க, அப்போ தான் 2 பக்கமும் ஃப்ரை ஆகும். நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான், நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.